கோபிகையான யசோதை கண்ணனுக்கு 2 வயசான போது அந்த ஆழிப்பிரானாகிய கண்ணன் புறம் புல்கிய. யசோதைய என்ன பண்ணான், அவன் முதுகு ஓரமாக வந்து அப்படி ஆற தழுவி கொண்டான் கண்ணபிரான். அதனால புறம் பின்னாடியிலேந்து புல்கிய, புல்குதல்னா அணைத்துக் கொள்ளுதல், புறம் புல்கிய பின்னாடியிலேந்து வந்து அணைச்சு கொண்ட அந்த அனுபவம். இத கலியுகத்துல பெரியாழ்வார் நினைச்சு பார்த்தாராம். ஆஹா, அன்று யசோதையை எப்படியெல்லாம் கிருஷ்ணன் அணைத்து கொண்டான் என்ற அந்த காட்சியை நினைத்து பார்த்தவாறே ஆய்ச்சி துவாபர யுகத்துல ஆய்ச்சியான யசோதை அன்று அது துவாபர யுகம், கிருஷ்ணனுக்கு 2 வயசு, ஆழிப்பிரான் கையில் சக்கரம் ஏந்திய சர்வேஸ்வரன் புறம் புல்கிய யசோதைய அணைச்சுண்டானேன்னு இங்க பெரியாழ்வார் நினைச்சாராம். பெரியாழ்வார் ஆணாக இருந்தாலும் இவர் வாழக்கூடிய காலம் என்பது துவாபர யுகம் இல்ல கலியுகம் என்று இருந்தாலும் இவர் அந்தணர் குலத்தை சேர்ந்தவர், இவர் ஆயர் அல்லர் என்றாலும் அந்த யசோதைக்கு இருக்கும் தன்மைகள்லாம் அதை நினைச்சதும் பெரியாழ்வாருக்கு வந்துருத்தான். அது எங்க தெரியறதுன்னா பாட்டின் 2வது அடி பாருங்கோ, வேய்த்தடன் தோழி சொல். பெரியாழ்வாரே யசோதையா மாறிட்டாராம். யசோதை எப்படி இருப்பாளாம், மூங்கில் போன்ற விசாலமான தோள்கள் கொண்டவளாம். வேய், வேய்னா மூங்கில்னு அர்த்தம். தடம் என்றால் அகலமான, தோழி என்றால் தோள்களை கொண்டவள். வேய் தடம் தோழி, மூங்கில் போன்ற பெருத்த அகலமான தோள்களை கொண்டவள் யசோதை. அதாவது ஆணுக்குரிய தோள்னா ஒரு விதமா இருக்கும்பா, பெண்ணுக்குரிய தோள்னா ஒரு விதமா இருக்கும்பா. இப்ப பெரியாழ்வார் என்ன பண்ணாராம், ஆஹா கிருஷ்ணன் யசோதைய கட்டின்டானேங்கிறத நினைச்சார். பெரியாழ்வாரையும் கிட்டத்தட்ட கிருஷ்ணன் வந்து கட்டினுட்டான். அந்த மகிழ்ச்சியில பெரியாழ்வாருடைய தோள் என்ன எடுத்தான், வேய் மூங்கில் போலவும், தடம் அந்த அகலமாகவும், தோழி யசோதையின் தோள் எப்படி இருக்குமோ, ஏன்னா கிருஷ்ணன் பின்னாடியால வந்து கட்டிக்கிறான்னா நம்முடைய தோள்கள் தானே முதல்ல அப்படி சுருங்கும் அந்த ஒரு அதிர்ச்சியில ஆனந்தத்துல. வேய்த்தடன் தோழி, அந்த யசோதையினுடைய மூங்கில் போன்ற அகலமான தோள்கள் எப்படி ஆனந்தப்பட்டதோ அந்த ஆனந்தத்தை தன்னுடைய திருத்தோள்களிலே பெரியாழ்வார் உணர்ந்தார். உணர்ந்து சொல், அந்த யசோதை என்ன சொல்லியிருப்பாளோ, அவள் எப்படி பேசியிருப்பாளோ அந்த சொல், அதே சொல்லை விட்டு சித்தன் மகிழ்ந்து. விட்டு சித்தர் என்பது விஷ்ணு சித்தர் என்பதற்கான தமிழாக்கம் விட்டு சித்தர். விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவர், விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர். அந்த விஷ்ணு சித்தர், விட்டு சித்தன் மகிழ்ந்து, அவருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் ஏற்பட்டதான். அந்த ஆனந்தம் தோல் அப்படியே புல்லரிச்சதுல இருந்தே நல்லா தெரியறது. மூங்கில் போன்ற அகலமான யசோதையின் தோல் போலவே இவர் தோல் மாறியது. இவரையே வந்து அணைத்து கொண்ட அனுபவத்தை பெற்று விட்டு சித்தராகிய பெரியாழ்வார் ஆனந்தப்பட்டார்.